ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான பைனாப்பிள் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க பைனாப்பிள் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 சின்ன பைனாப்பிள் எடுத்திருக்கேன். பெரிய பைனாப்பிள் இன்னைக்கு கிடைக்காதனால 2 பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் எடுத்திருக்கேன், முந்திரி பாதாம், நெய், ஏலக்காய், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அன்னாசி பழத்தில் இந்த பாருங்கள், இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் ரிமூவ் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுங்க. எனக்கு இது சின்ன அன்னாசி பழம் இருக்கிறதுனால என்னால் அதை ரிமூவ் பண்ண முடியலை. சப்போஸ் ரிமூவ் பண்ண முடியலைன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி இப்போது இந்த ஜூஸ் ஆக்கிட்டு வடிகட்ட போகிறோம். தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணுறதுனால தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்குவோம். வாங்க, முதல்ல இதை நல்லா ஜூஸியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அன்னாசி பழத்தை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. வாங்க, நல்லா ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸி எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த பிளாக் மார்க் காமிச்சேன் பார்த்தீங்களா அன்னாசி பழத்தில், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. இப்போ வாங்க, நம்ம பைனாப்பிள் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முந்திரி பருப்பு பாதாமை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க, இது கோல்டன் ப்ரௌன் ஆகிறதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் நல்லா மாற்றி வச்சுடுவோம். இப்போ அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்குவோம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பைனாப்பிள் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். ஜூஸை எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. எல்லா ஜூஸையும் சேர்த்துக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு, நல்லா அழகாக மஞ்சள் கலரில் இருக்குது. இதை நீங்கள் கைவிடாமல் மெதுவாக கிளறிக்கிட்டே வாங்க. இப்படி மெதுவாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த பழத்தைனாலும் நம்ம அப்படியே ஃப்ரூட்ஸாக சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் உள்ள நியூட்ரிஷன் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி அல்வா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது அதில் உள்ள நியூட்ரிஷன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக இப்படி நம்ம ஃப்ரூட்ஸை அல்வா அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கொஞ்சம் கெட்டி ஆகணுன்றதுக்காக நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் நல்லா கெட்டிப்படாமல் கலக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இன்னும் கிளறி விட்டுட்டு நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் 2 கப் ஜூஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அல்வாவுக்கு பொதுவாகவே சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மெதுவாக கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள். இப்போ எப்படி அல்வா வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பாத்திரத்துலேருந்து அப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சேர்ந்து இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலை தான் இருக்குது. நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட அல்வா பதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஸ்டேஜில் நெய்யை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். 50 கிராம் நெய்யையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் நெய் உருக்கி எப்படி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அப்படியே கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ அல்வா பக்குவம் பாருங்கள். இந்த ஃபேனில் ஒட்டாமல் அப்படி நல்லா திரண்டு இப்படி வரணும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிட வேண்டியதான். பாருங்கள் கமகமன்னு நல்ல நெய் வாசனையோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நம்மளோட அல்வா நல்ல கலர் சேஞ்சு நல்லா இருக்குது. அல்வா ரெடி. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டேக் கேர். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.